2025 கேட்ட குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 4 டைஸ் கொடுத்துட்டு 2ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் 1 2 3 4 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நான் 1 and 3 இந்த 2 டைஸும் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு காமனாக 3 5 இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 அண்ட் இங்கே ரிமைனிங் 4 இருக்குது. அப்போ 2க்கு 4 வந்துட்டு ஆப்போசிட். ஸோ இந்த 1 and 3 அப்படின்ற டைஸை வச்சு நான் 4 தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பட் வந்துட்டு இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்றதும் ஆன்சராக வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3 வருமா 4 வருமா 5 வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து செகண்ட் டைஸையும் 4th டைஸையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம கிளாக் வைஸ் மெத்தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2லேருந்து கிளாக் வைஸ் எடுத்தோன்னா முதல்ல 1 வருது, அதுக்கப்புறம் 3. ஸோ 2 இந்த இதில் இந்த கிளாக் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா முதல்ல 6 வருது, அதுக்கப்புறம் 5. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 5. அப்போ ரிமைனிங் இதில் இல்லாத நம்பர் என்னது அப்படின்னா 2 4. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4 இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து நான் டைஸ் வந்து 1 2 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எல்லாத்துலேயும் காமனாக 2 தான் இருக்கும். ஸோ அப்போது 2க்கு பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம அடுத்துள்ள பக்கம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைஸில் பார்த்தீங்கன்னா 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 3 and 5. இங்கே 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1 and 3. அடுத்து இங்கே 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 6 and 5. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது 2க்கு வந்துட்டு பக்கத்தில் 3 5 1 6ன்னு இருக்குது. அப்போ அடுத்துள்ள பக்கத்தில் வராத நம்பர் எது அப்படின்னு பார்த்தோன்னா 4 மட்டும்தான் அடுத்துள்ள பக்கத்தில் வரல. அப்போ அடுத்துள்ள பக்கத்தில் வராத அந்த நம்பர் 4 அப்படின்றது தான் 2ஓட எதிர்பக்கம்னு அர்த்தம். இப்போ இங்கே 3 இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்று வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 இதை வச்சு பார்த்தோன்னா மெஜாரிட்டி நமக்கு 4 தான் வந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ 2 அப்படின்னு 2 3 அந்த டைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் யாரெல்லாம் 2 and 3 எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்கு 5 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காமனாக and 3 இருக்குது. ஸோ கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா 2 1. ஓகேங்களா? இப்போ இதில் கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா 5 and 4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட் 5 கிடச்சிருக்கு அண்ட் 1க்கு ஆப்போசிட் 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் 5ன்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் 1 and 2 இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா 1 and 2. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 and 3 காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போது இந்த 5 வந்து 1க்கு ஆப்போசிட் அப்படி தானே வரும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 and 2 அப்படின்ற டைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5க்கு ஆப்போசிட் 1ன்னு வருது. 2 and 3 அப்படின்ற டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்கு ஆப்போசிட் 2ன்னு வருது. அது எப்படி 5 வந்து 1க்கும் ஆப்போசிட்டாக இருக்கும், 2க்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் இருக்காது. ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு தான் திஸ் ஆர் தட்க்கு அதை மட்டும்தான் ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ரெண்டுமே வந்துட்டு முரண்பாடாக இருக்கிறதுனால 5 வந்து 2க்கு ஆப்போசிட்டாக இருக்காது. ஸோ அப்போ மெஜாரிட்டியாக வந்து இந்த 4 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 4. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நம்ம தப்பான ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷனும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எக்ஸாம் அதில் நான் சப்போஸ் 2 and 3 அப்படின்ற டைஸ் எடுத்திருந்தேன்னா நானுமே 5 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருப்பேன். ஏன்னா எக்ஸாம் அதில் நம்ம 2 3 இந்த மாதிரி 2 3 மெத்தட்லாம் வந்து உட்காந்து அங்கே போட்டுட்ருக்க முடியாது, டைம் ஆகிடும். ஸோ நானும் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஆன்சர் வராமல் இன்னும் 2 டைஸை வந்து பார்த்துட்டு அந்த இன்னும் 2 டைஸ்க்கு சேமாக இதுக்கும் 4 தான் ஆன்சர் வருதா அதுக்கும் 4 தான் ஆன்சர் வருதா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 4 தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே, ஒரு வாட்டி போட்டோம் அப்படின்னா இந்த 5 கிடைக்குது. பட் செகண்ட் டைம் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எடுக்கும்போது உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உஷாராயிடலாம். திஸ் 5 4 அப்போ மறுபடியும் இன்னொன்று போட்டோம் அப்படின்னா 4 வரும். அப்போ 4 தான் 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 4 தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போட்டு வந்துடலாம். ஸோ எனக்கு தோணுனதை சொன்னேன். பட் எக்ஸாமில் இந்த மாதிரி நிறைய வாட்டி மாற்றி டைஸை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் தான் ஆகும். பட் எனக்கு தோணுனதை சொன்னேன். பிகாஸ் கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க திஸ் இஸ் த ஒன், இதுதான் ஒரே வழியாக இருக்குது எனக்கு. ஸோ that's it. Thanks for watching. ஓகே, ஃபைனலாக இந்த கொஷனுக்கான ஆன்சர் கேட்டிங்க அப்படின்னா 4 தான் ஆன்சர், 5 வராது. ஓகேங்களா? பிகாஸ் 5 மெஜாரிட்டியாக வரல அண்ட் வேறு 2 டைஸ் பார்க்கும்போது அது வேறு நம்பருக்கு
ஆப்போசிட்டாக இருக்குது, எதிராக இருக்குது, ரெண்டுமே முரண்பாடாக இருக்கறனால நம்ம 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஏன்னா 4 தான் மெஜாரிட்டியாக வந்திருக்கு நமக்கு ஆன்சர். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.